வெல்கம் டு TWK சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னாக்கா தக்காளி ஊற்ற எங்கள் அம்மா பண்ண போகிறோம்னாங்க. அதுக்கு உண்டான தக்காளி நம்ம எடுத்துருக்கோம். 2 kg தக்காளி, அதுக்கப்புறம் வரமிளகா பார்த்திங்கன்னா 1 kgக்கு 20 மிளகான்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, பெருங்காயம் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தக்காளியை வந்து நல்லா பொடிசாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கணும். காட்டிட்டு ஊற்றிட்டியா? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும் காய்ஸ். எவ்வளோ எண்ணெய்னா தெரியாது, ஊற்றிக்கணும். 200 கிராமா இது எண்ணெய் காயணும், நல்லா காயணும். ஸோ எண்ணெய் நல்லா காயணும். ஓகே, எண்ணெய் காஞ்சிச்சா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து கடாய் மேலே இப்படி கை வச்சிங்கனாக்கா உங்களுக்கு தெரியும். கடுகு இப்போ கடுகு போடுவாங்க. பொரியணும். இப்போ கடுகு நல்லா பொரியணும். ஓகே கைஸ், இப்போ கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம வெட்டி வச்ச தக்காளி எல்லாம் போட்டுடலாம் உள்ளார. தக்காளி போட்டு கிண்டி விடணும். கரெக்டாக 2 hours ஆகும். 2 hours கிண்டணுமா? ஆமாம், அது அப்படியே வதங்கி 2 hours ஆகும். ஓகே, 2 hours அது அப்படியே வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். அப்புறம் கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் புளியை கொஞ்சம் தக்காளி போட்டு அதை அரைச்சி அப்படியே தண்ணி ஊற்றாமல். சரி, முக்கியமாக வந்து இப்போ உப்பு போடணும். உப்பு போடுறாங்க. எவ்வளோ உப்புமா போடணும்? ஒரு கரண்டி, குழிக்கரண்டி ஃபுல்லாக போடணும். ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக போடணுமா கைஸ்? ஒரு குழி. இது கொஞ்சம் அப்படியே விடணும் நீங்கள் சிம்மில். ஒரு 2 hours கழிச்சு பெருங்காயம், வெந்தயம், கடுகு அரைச்சி வச்சது ப்ளஸ் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு அதையும் நீங்கள் உள்ளே போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் எண்ணெய் ஊற்றி கலர்னிங்கன்னா தக்காளி ஊறுக்காய் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இப்போ கலக்கிட்டு இருக்காங்க கைஸ். என்னது? வெந்தயம், பெருங்காயம், கடுகு வறுத்து தூள் பண்ணிடணும். நல்லா சுண்டணும். அப்புறமா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் ஆமாம், நல்லா போட்டு கலரணும். கலரணும். அப்புறம் மிளகாய் அரைச்சி வச்சது, அப்புறமா மிளகாய் தூள் பண்ணி வச்சுக்கிறோம்ல, அந்த மிளகாய் தூளை அதில் போட்டு நல்லா கலரணும். இது இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். வரணும், பேஸ்டாக வரணும். கரெக்டாக ஜாம் மாதிரி வரும் நல்லா. ஸோ காய்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து நல்லா தண்ணி சுண்டி திக்காக வரணும். இங்கே ஊற்றின எண்ணெய் வந்து மேலே லைட்டாக வரணும். அப்போ தான் ஊறுக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்றது. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த பெருங்காயம் இந்த ஸ்மெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, ஸ்டே டியூன்.